புத்தாண்டையொட்டி சென்னையில் உள்ள கோவில்களில் அதிகாலையே நடை திறக்கப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. அது குறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ரகுவரன், முதலில் உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தற்போது நீங்க எந்த கோவில்ல இருக்கீங்க? அங்க புத்தாண்டு வழிபாடுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? சிவரஞ்சனி, புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம் தற்போது வடபழனி முருகன் கோயிலில் இருக்கிறோம். புத்தாண்டு இப்பொழுதும் வழக்கம் போல வழக்கமான உற்சாகத்துடன் இங்கு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. விடியற்காலை 3:30 மணிக்கு நடை திறந்து பொதுமக்கள் கூட்டம் அதிக அளவில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குடும்பத்துடன் புத்தாடை அணிந்து பொதுமக்கள் அவர்கள் குடும்பத்திற்குள் அனைவருக்குமே புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்நிலையிலே அதிகாலையில் 3:30 மணியிலிருந்தே சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி வடபழனி முருகன் கோயில் பகுதி. இந்த வடபழனி முருகன் கோயில் மற்றும் பார்த்தசாரதி பெருமாள் கோயில் மற்றும் மயிலை கபாலீஸ்வரர் கோயில் போன்றவற்றில் சிறப்பு ஆராதனை பூஜைகள் நடைபெற்றது. மேலும் நீண்ட வரிசையில் பொதுமக்கள் நின்று சாமி தரிசனம் செய்து வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சிவரஞ்சனி, ரகுவரன், இந்த 2017ஆம் ஆண்டு எப்படி இருக்கணும்னு அங்க இருக்கிற பொதுமக்கள் விரும்புறாங்க? இல்லை, பொதுமக்கள் உற்சாகத்துடன் தான் வந்திருக்காங்க. காலையிலே தெய்வ பக்தியோடு இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. அம்மா, இந்த வருஷம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? காலையிலே கோயிலுக்கு வந்திருக்கீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும், சாமி கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், முருகர் கிட்ட. எல்லாரும் நல்லா தான் இருப்போம். விஷ் ஹாப்பி நியூ இயர் ஆல் பீப்புள்ஸ். இந்த வருஷம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ குடும்பத்தோடு இங்கே வந்திருக்கீங்களா, எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கோயிலுக்கு காலையிலே குளிச்சுட்டு கிளம்பி வந்தோம், நல்லா சாமி கும்பிட்டோம். இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹாப்பி நியூ இயர். இதே போன்ற உற்சாகத்தோட பொதுமக்கள் இங்கே வந்து குடும்பத்துடன் வந்து இங்கே அவங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது. ஏன்னா சென்னை போன்ற ஒரு மாநகரில் குடும்பத்தோடு விடியற்காலையிலே கோயிலுக்கு வந்து அவங்க டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சிவரஞ்சனி, ரகுவரன், திரளான மக்கள் கோவில்களுக்கு வரும் நிலையில கோவில் நிர்வாகத்தின் தரப்புல என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அதாவது விடியற்காலை முதலே இது வந்து வடபழனியில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த வடபழனி முருகன் கோயில் விடியற்காலை முதலே 3:30 மணியிலிருந்தே கோயில் நடை திறப்பதற்கு முன்பே இருந்தே கூட்டம் அதிக அளவில் இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. இதனால் காவல்துறையின் சார்பாக சிறப்பு ஏற்பாடுகளும் கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் பகுதி பகுதியாக மக்களை பிரித்து விடக்கூடிய நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்நிலையில் கோயில் வளாகத்தை சுற்றியும் வாகனங்கள் இங்கே வரக்கூடிய அதிக அளவில் கார் போன்ற வாகனங்கள் தான் அதிக அளவு வருது. அதனால கார் நிறுத்துவதற்கு தனியாக ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தீயணைப்பு வாகனமும் கோயிலுக்கு பக்கத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, எந்த அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆம்புலன்ஸும் இந்த பகுதியிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. மேலும் நீண்ட வரிசையில் மக்கள் வந்து தரிசனத்துக்கு காத்திருப்பதனால அவங்களுக்கு பகுதியாக அதற்கான ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டு இருக்கு. ரகுவரன், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அங்க வரும் பக்தர்களுக்கு செய்யப்பட்டிருக்கா? அதாவது கோயிலில் கூட்டம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதனால கோவில் நிர்வாகத்தின் சார்பாக அந்த ஏற்பாடுகள் கண்டிப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் வரிசையாக நிற்பவர்களுக்கு மேலும் விடியற்காலை நேரம் என்பதால் வெயிலின் தாக்கம் இல்லை. அதனால் வெயிலின் தாக்கம் காரணமாக இருக்கக்கூடாது என்பதற்காக நீண்ட வரிசை நிற்பவர்களுக்கு அந்த நிழல்குடை வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மேலும் இந்த அர்ச்சனை செய்வதற்கான செருப்பு ஏற்பாடுகளும் தனித்தனியாக பகுதியாக செய்யப்பட்டிருக்கு. தரிசனம் செய்பவர்களுக்கு தனி பாதையாகவும் அர்ச்சனை செய்பவர்களுக்கு தனி பாதையாகவும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நீண்ட வரிசையில் நிற்பவர்களுக்காக குடிநீர் வசதி மற்றும் மருத்துவ வசதி ஏற்கனவே சொன்னது போன்று 108 ஆம்புலன்ஸ் வசதி இங்கே செய்யப்பட்டிருப்பதை நம்மளால பார்க்க முடியாது. சிவரஞ்சனி, புத்தாண்டை முன்னிட்டு வடபழனி கோவிலில் பக்தர்கள் குவிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. இது தொடர்பாக களத்திலிருந்து நீங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ரகுவரன்.